அன்பானவர்களே, இன்று ஆண்டவர் நிழலில் நாம் தங்கியிருக்கும் பொழுது பயங்கரமான இளைப்பாறுதல் நமக்கு வருகிறது. நமக்கு ஒரு அருமையான ஷேட், ஒரு மறைப்பு நமக்கு கிடைக்கிது. அதில் நாம் சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி ஆண்டவர் கிரியை செய்கிறார். அந்த நிழலை கொடுப்பது தான் அவர் வார்த்தை. சங்கீதம் 1:3 நாம் பார்க்கிறோம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அருமையான இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்வை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தான் ஆண்டவர் உங்களை வைக்கிறார். ஒரு நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் கனி கொடுக்கும் ஒரு இலையுதிராத மரமாக ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்படும்படி. இந்த நீர்க்கால்கள் ஓரமாக, தண்ணீர் ஓரமாக நடப்பட்ட மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்பொழுதும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும். அது தன்னுடைய காலத்தில் கரெக்டாக கனி கொடுக்கும். எதிர்பார்க்கும் நேரத்தில் அழகாக கனி கொடுக்கும். ஏன்னா அவ்வளோ இந்த தண்ணீரை அது உரிகிறது. அந்த தண்ணீர் அந்த மண்ணை அவ்வளோ செம்மண்ணாக்கி நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்கும்படி செய்கிறது. ஸோ அந்த மரத்துக்கு வேண்டிய எல்லா போஷாக்கும் அதுக்கு வருது. அப்படி தான் ஆண்டவர் நம் வாழ்வையும் ஆக்கும்படி விரும்புகிறார். சங்கீதம் 1:2 பார்த்தோன்னா அதில் ஆண்டவர் வார்த்தையை, அவர் கட்டளைகளை எவன் ஒருவன் விரும்பி தியானிக்கிறானோ அவனுக்கு இந்த ஆசீர்வாதம், இலையுதிராத மரத்தை போல் தன் காலத்தில் கனி கொடுக்கும் மரமாய் ஸ்தாபிக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நல்ல விதமான இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம வாழ்க்கையில் வரும்படி, அந்த மரமாக நாம் அழகாக கனி கொடுக்கும்படி நம் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த தெய்வீக வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி பேச போகிறேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவர் வார்த்தையில் தியானித்து அந்த நாளுக்குரிய பலனை, நம்பிக்கையை அந்த வார்த்தையின் மீது நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் வழி செய்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலம் பேச ஆண்டவர் நம் இருதயத்தில் வருகிறார். என்று இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி அவரை தேடுங்க பிரியமானவர்களே. எனக்கும் கூட இந்த நல்ல இன்ஃப்ளூயன்ஸில், இந்த நல்ல போஷாக்கில் மரமாகிய நான் வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். அப்பா, இலையுதிராத மரத்தை போல் நிற்க வேண்டும், எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்க. தவறான பழக்க வழக்கங்களையோ தவறான ஈடுபாடுகளை ஆண்டவர் நம் வாழ்க்கையிலேருந்து எடுத்து விட, அந்த இன்ஃப்ளூயன்ஸே வேண்டான்ட்டு எடுத்து விடுகிறார். ஒருத்தர் சொன்னார், நான் கார்ப்பரேட் வேர்ல்டில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், ஆனால் நான் ஒரு தவறான உறவில், என் திருமண வாழ்க்கைக்கு வெளியே உறவில் ஈடுபட்டேன். அதில் எவ்வளோ நான் சந்தோஷமாக வாழ முடியும், எனக்கு அவ்வளோ அன்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். ஆனால் ஒன்றும் கிடைக்கல. எனக்கு நான் அதை ஒழிச்சு வாழ வேண்டியதாக இருந்துச்சு. பயத்தோடு எந்நேரமும் வாழ வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் என் பேர் கெட்டு போச்சு. என் வாழ்வை கொஞ்சம் கொஞ்சமாக நாசமானதை தான் நான் பார்த்தேன். நிம்மதியே இல்லை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தவறான நம் வாழ்க்கையை கெடுக்கும் ஈடுபாடுகளை எடுத்து விட, அந்த வழியாக நாம் செல்லாதபடி ஆண்டவர் அதை நிறுத்தி போட இன்று நம் வாழ்வில் இடைப்பட வந்திருக்கிறார். இருதயத்தில் இறங்குகிறார். நல்ல காரியங்களை தேடி, நல்ல இன்ஃப்ளூயன்ஸை தேடி நாம் அதை பெற்றுக்கொண்டு செழிக்க வைக்கும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோமா? அப்பா, எங்களுக்கு தவறான ஈடுபாடுகளோடு உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ சுவாமி, அந்த போராட்டத்தில் கஷ்டப்படுகிறார்களோ, ஐயோ இந்த சோதனைக்கு உட்படுகிறேனே, இந்த தவறான வழியிலே விழுகிறேனே, இதையே நான் திரும்பி திரும்பி செய்கிறேனே, அப்பா அது என் வாழ்க்கையை நாசமாக்குறது, காப்பாற்றும் என்று உம்மை தேடும் பிள்ளைகளுக்கு இறங்கும், மனம் இறங்கும் சுவாமி. இந்த வினாடியிலே ஒரு அற்புதத்தை அவளுக்கு செய்த மனதை மறுரூபப்படுத்தும் சுவாமி. தெய்வீகமுடைய பிரசன்னத்தினால் அவளை நிரப்பி அதற்கு தாகமாய் உம்மை தேட கிருபை தாரும் சுவாமி. உம் வார்த்தையை ஒவ்வொரு நாள் காலையும் முதலாவது நாடி பெற்றுக்கொள்ளும் கிருபையை கேட்டு கேட்டு அவர்கள் முழுவதுமாய் போஷிக்கப்பட, அப்பா, ஸ்திரப்படும்படி அந்த வார்த்தை வந்து சேரட்டும் சுவாமி. கேட்கட்டும் அப்பா, அந்த ரசிப்பிலே நாங்கள் வாழட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தையில் மரம் அப்பா நிலையாய் நிற்கும், பலனோடு நிற்கும், தன் காலத்தில் கனி கொடுக்கும் மரமாய் உம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு கனி கொடுக்கட்டும் சுவாமி. கொடுக்கட்டும் அப்பா. அவர்கள் வேலைகளிலும் அப்பா, அவர்கள் பிஸ்னஸ் ரீதியிலும் கனி கொடுக்கட்டும் சுவாமி. நற்குணங்களில் கனிகளை கொடுக்கட்டும், அன்பின் கனியை கொடுக்கட்டும் சுவாமி. எல்லாரும் பாராட்டத்தக்கதான
ஒரு மகன் மகளாய் அவர்களை ஸ்தாபியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. இன்னும் இதை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருங்க. God bless you richly.